அந்த அம்மா புரியாம பயப்படுறாங்க. மருத்துவ ரீதியான உண்மை தெரியாதனால அந்த அம்மா மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க. மெடிக்கல் ஸ்பீக்கிங், ஒரு மனுஷன் உயிர் வாழறதுக்கு ஒரு கிட்னி போதும். அப்படின்னா கடவுள் விவரம் இல்லாம தான் மனுஷனுக்கு 2 கிட்னியை வச்சு விட்டுருக்காரா? யூ சி, 2வது கிட்னி ஒரு ஸ்டெப்னி மாதிரி. ஒண்ணு ஒர்க் ஆகலன்னா இன்னொன்னு ஒர்க் ஆகும், அவ்வளவுதான். நீங்க வேறங்க டாக்டர். அந்த அம்மா பொண்ணு தர மாட்டேன்னு துரத்தி விட்டா. அவங்கள சமாதானம் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இங்கிருந்து போகும்போது சந்தோஷமா போறோம். இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் விஜயராகவனுடைய எக்ஸ்ரே. இது மினிஸ்டர் பரமசிவத்தினுடையது. இது ஸ்போர்ட்ஸ்மேன் பிரதீப் குமாருடையது. இவங்க எல்லாருமே ஒரு கிட்னி தானம் கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்காங்க. நான் இந்த மாதிரி 1300 ஆபரேஷன் பண்ணிருக்கேன். நான் ஆபரேஷன் பண்ண அத்தனை பேரும் நல்லபடியா இருக்காங்க. இவ்வளவு ஏன், எனக்கு இப்ப வயசு 74. என்னுடைய 32வது வயசுல நானே ஒரு கிட்னியை தானமா கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் தான் எனக்கு 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. சி யங் மேன், ஒரு கிட்னியை தானம் கொடுக்கறதுனால ஒண்ணும் ஆயிடாது. டாக்டர், இப்ப நீங்க சொன்னீங்களே, அத ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. அதை வச்சுட்டு அந்த அம்மாவை நான் லெஃப்ட் ரைட் வாங்குறேன். தேங்க்யூ டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். எஸ். கிட்னியை டொனேட் பண்ணதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணல. யாரோ பொண்ணு கொடுக்கலன்னு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. அதை ஏன் கேக்குறீங்க டாக்டர்? ஃபீலிங்ஸ். உங்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு 1000 பொண்ணு கிடைப்பா. யங் மேன், கிடைக்காத பொண்ணை மறக்கிறது பெட்டர். என்னால அந்த பொண்ணை மறக்க முடியாது. மறக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டாளா? இட்லிக்கு மாவு ஆட்டையில என்னையும் சேர்த்து ஆட்டி போட்டா. இட்லிக்கு மாவு ஆட்டையில என்னையும் சேர்த்து ஆட்டி போட்டா. நெத்தியில பொட்டு ஒட்டையில என்னையும் சேர்த்து ஒட்டிக்கிட்டா. சேலையில மீன புட்டிக்கையில எனக்கும் வலைய வீசி போட்டா. குண்டலில் பூவே சொருகையில உசுரையும் சேர்த்து சொருகிக்கிட்டா. வரப்பு மேலே நடக்கையில அறிவத்தை கொஞ்சம் அசைச்சு போட்டா. ஒரு தினசா சிரிச்சாளே, நெஞ்சுக்குள் புயலா அடிச்சாளே. அவ அழகை ரசிப்பேனே, கேட்டாக்கா ஆயுள கொடுப்பேனே. இட்லிக்கு மாவு ஆட்டையில என்னையும் சேர்த்து ஆட்டி போட்டா. என்னத்துக்கு உங்க அத்தை பொண்ணு தர மறுக்குதா? செங்கரம்ப ஏன் நினைச்சா வேம்பா. ட்ரீம் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி பியூட்டிஃபுல் பொண்ணு கூட டூயட் ஒன்னு பாடி விட்டு வாப்பா. டா பக்கா டூ பக்கா அவ மில்கா பிரெட் தானக்கா. கோவக்கா பாவக்கா அது தகவற ஜாமு இவனக்கா. இதில் உள்ளவே பயனீதா, இழுத்தவ சொருகிற கொசுவம் நீதா. டா பக்கா டூ பக்கா அவ கை விரல் மோதிர நீதாம்பா. கோவக்கா பாவக்கா காதல வென்றது யாரக்கா. இட்லிக்கு மாவு ஆட்டையில உன்னையும் சேர்த்து ஆட்டி விட்ட. நெத்தியில பொட்டு ஒட்டையில உன்னையும் சேர்த்து ஒட்டிக்கிட்ட. ஒரு தினசா சிரிச்சாளே, நெஞ்சுக்குள் புயலா அடிச்சாளே. அவ அழகை ரசிப்பேனே, கேட்டாக்கா ஆயுள கொடுப்பேனே. ரவுக்கு துணிய துவைக்கையில் ரவுண்டு கட்டி அடிக்கிற. தலைய துவட்டும் சாக்கில என்ன கிறங்க அடிக்கிற.
அவ யார கேட்டு சமஞ்சா என் உயிரை போட்டு கொடைஞ்சா எங்க வச்ச கண்ணு உன்னை கவுத்துட்டால பொண்ணு முறுக்க புழிய சாக்குல மனசத்தான புழிகிறா வாய்க்கால் தண்ணியில் இறங்கிட்டான் வயசு பையனை உசுப்புற அவ பாதம் பார்த்து நடந்தா நான் இழுக்கும் மூச்சில் கலந்தா அவ போடி பட்டி கரும்பு நான் புடிச்சு தரும் கிளம்பு வயசத்தான் வளைச்சு போட்டு அமுக்குறா மாப்பிள்ள உசுருல அரவு மில்லு அரைக்கிறா சேல தூக்கும் காத்துதான் உன்னை போல குறும்புதான் ரெட்ட வட செய்யுதான் தொட்ட இடம் உனக்குத்தான் பூமுதட்டின் மேலதான் எழுதோடு தூங்கணும் மன வந்த மூச்சுதான் ஆட நூல பொசுங்கணும் ரவிக்க போல இருக்குமா ராவில் என்ன தழுவுவா இட்லிக்கு மாவு ஆட்டையில என்னையும் சேர்த்து ஆட்டி புட்டா மாமா இதெல்லாம் காட்டினா அத்தை பொண்ணு கொடுக்க சம்மதிச்சுவாங்கல்ல இறங்க முடிச்சு நாய் தும்முது போற காரியம் விளங்காது வா மாப்பிள போலாம் இதெல்லாம் கண்டுக்காத மாமா வா போலாம் இருமாப்ல மாமா ஏய் ஸ்டாப் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் யாரும் வாயில சோறு வைக்க கூடாது மேடம் அத்தை மேடம் பையனுக்கு அதுல குறை இதுல குறைன்னு பொண்ணு கொடுக்க மாட்டேனீங்களே இந்த பார் மாமா என்னடா மாமா வேடடா மாமா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மாடுலேஷன்ல பேசினா பொண்ணு கிடைக்காது கிடைக்காது எனக்கு என்னடா உததான் கிடைக்கும் ஓ நல்ல வேளை ஞாபகப்படுத்தினடா ஆத்திமா இங்க பாருங்க டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்காரு மனுஷனுக்கு ரெண்டாவது கிட்னிங்கிறது ஒரு ஸ்டெப்னி மாதிரி நம்ம காருக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா பஸ்ஸுக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா லாரிக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா ஸ்கூட்டருக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா அதே மாதிரி மனுஷனுக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா அது மாதிரி ஒரு கிட்னியோட மனுஷன் உயிர் வாழலாம்னு டாக்டரே சொல்லியிருக்காரு டாக்டர் சொல்லிட்டாரா? ஆமா ஒரு நிமிஷம். இது வீக்லி மேக்ஸின் நாங்க படிச்சாச்சு. ஒரு டாக்டர் ஒரு பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது வயித்துல கத்திரிக்கோல் வச்சு தைச்சிட்டாரு. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் நடந்தது. ஃபைன். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல் டாக்டர் ஆடி பாடிட்டு இருந்த ஒரு நடிகைய சேர்ல உட்கார வச்சுட்டாரு. அது இந்தியால நடந்ததுன்னு சொல்லு மாமா. நீயே சொல்லாம செவடியா? ஹலோ, இது ஃபாரின்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஒரு அம்மாக்கு லெஃப்ட் மூளையில கட்டி இருந்தா ரைட் ஆபரேஷன் பண்ணிட்டாரு ஒரு டாக்டர். எந்த டாக்டர் நம்ப நான் தயாரால. ஆல் ராங் டயக்னோசிஸ். சரி வாடா போலாம். மாமா ப்ளீஸ் ஹெல்ப் மாமா. என்னடா ஹெல்ப் பண்ண சொல்ற? அதான் உனக்கு ஒரு கிட்னி இல்லன்னு யாருமே மதிக்க மாட்டாங்கறாங்க. ஹலோ தாத்தா, உன் பையனும் மச்சனும் இங்க வந்து என் பாட்டி கிட்ட பொண்ணை கொடுன்னு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. போனா அவங்கிட்ட கூட இத கொடுக்குறேன். ஹலோ சொல்லுப்பா. என் மான மரியாதை கெடுக்கிறதுக்கு அங்க போயிருக்கிறியா? இல்லப்பா, மாமா தான் தகராறு பண்ணலாம்னு கூட்டிட்டு வந்தாரு. நான் எங்கடா கூட்டி வந்த? அவன் தான் உன்னை கெடுக்கிறானா? உடனே புறப்பட்டு வா. என்ன சொல்றாரு? பொறுப்பிட்டு வர சொல்றாரு. டேய், மாமா இல்லனா அப்பா உயிரோட இருப்பாரா? எதுக்கு தாத்தா கிட்ட மாட்டி விட்ட? நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்டி அப்படியே துப்புன? அம்மா, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா அது காரணமே விஜய் தான். அவனை போய் திட்டி அனுப்பிச்சிட்டீங்களே. இதோ பாருப்பா, உங்க அம்மா சாகுறப்போ உனக்கு 5 வயசு, உங்க அண்ணனுக்கு 8 வயசு, விவரம் தெரிஞ்ச பசங்க. ஆனா உங்களை சின்னம்மான்னு கூப்பிட விடல. இன்னைக்கு வரைக்கும் உங்களை அம்மான்னு தான் கூப்பிட வச்சிருக்கேன். உனக்கு கிட்னி தேவைப்பட்ட போது கூட பிளட் டெஸ்டுக்கு முதல்ல கையை நிட்டவன் நான் தான். இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். ஆனா என் பொண்ணை விட்டுருங்க. அத்தை, என் தம்பி மட்டும் அஞ்சலி கட்டிக்கணும்னு ஆசைப்படல. நம்ம அஞ்சலிக்கு அந்த ஆசை இருக்கு. எந்த அம்மாவும் தன்னோட பொண்ணு ஆசீர்வாதம் பண்றப்போ தீர்க்க சுமங்கலியா இருமான்னு சொல்லுவாங்க. அது அவளுக்கு சொல்ற ஆசீர்வாதம் இல்ல, அவ புருஷனோட ஆயுதுக்கு சொல்ற ஆசீர்வாதம். விஜய்க்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தா தீர்க்க சுமங்கலியா இருமான்னு என் பொண்ணை வாழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அத்தா, பேசாம மாமாவோட ஓடி போயிடுங்க. எனக்கு என்னமோ அவ சொல்றதா பெட்டரா தெரியுது. மாப்ள ரொம்ப ஃபீல் பண்றடா? ஆமா மாமா, அத்தை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, ஏதாவது பண்ணு மாமா ப்ளீஸ். இந்த வழக்கு பாறை முதல்ல பண்ணுவோமா? இவனுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? புடுங்கடா. ரொம்ப நன்றி.
இந்தாப்பா ஆளுக்கு 10 பைசா எடுத்துங்க. ஆமாமா தெரு தெருவா கூட்டிட்டு சுத்துற. டேய் அஞ்சலி தான் உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுல, சுமாரான பொண்ணை பாரு. மாமா நான் அஞ்சலியை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய் நீ என்ன ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அவ கிடைக்கலன்னு வேற பொண்ணை பாரு. ஏய் இந்த சகதியில் விழுந்த பண்ணி அருவாளோட உட்கார்ந்திருக்கு, கிராஸ் பண்ணா போட்டுரும்டா. அவர் அருவாளோட உட்கார்ந்துருந்தா என்ன, AK படிசனோட உட்கார்ந்துருந்தா என்ன, நமக்கு என்ன பயம்? வா போலாம். மாப்பிள்ள என் நிலைமை புரியாம நீ பேசுற. அவங்க கிட்ட உன்னை ஒரு சுமாரான விலைக்கு நான் வித்துட்டேன்டா, இப்ப நான் கிராஸ் பண்ணா போட்டுருவான். வெட்ட மாட்டார் மாமா. உங்களை பார்த்தா அவருக்கு ஒரு பயம் இருக்கு. இதோ பார், நான் சொல்றேன்டா, பயந்துட்டேன்டா. பங்காளி உங்க ஷூ கொஞ்சம் கலத்துறீங்களா? ஓ இப்ப பழைய ஷூ வாங்கி விக்க ஆரம்பிச்சியா? பங்காளி கலட்டுக்கு சொல்றேன். ஆ. உங்க காலடி மண்ணு தான் வேணும். எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வச்சோம். எஜமா அவ சொல்லிக்கிட்டான் நாங்க கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. பகவதி தாயே பராசக்தி. ஏய் ஸ்டாப் தி மியூசிக். என்னடா ஆச்சு இவனுக்கு? கைகால் வரலீங்க. ஏன் வரல? யாரோ இவன் காலடி மண் எடுத்து செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க. 6 மாசத்துக்கு இப்படியே தான் கிடக்கணும். உங்க காலடி மண்ணு தான் வேணும். டேய் மாப்ள, அப்போ நாள்ல இருந்து நீயும் டேய் பயமுறுத்துறா. அந்த பண்ணி புறா போடா. டேய் மாமா குரங்கு மேல போயிடுச்சு. டேய் குரங்கு என் காலடி மண்ணை குடுறா. கீழ இருக்க எடுத்துக்க. டேய் நீ கையில வச்சிருக்கிறது குடுறா. இத தர மாட்டேன். டேய் மாப்ள மரத்துல ஏறா. குடுறா குடுறா. ஏறா மாப்ள ஏறா. டேய் நில்றா நில்றா. மாப்ள இந்த கேடியை இப்படியே விட்டா பிடிக்க முடியாது. நீ அந்த பக்கமா வா, நான் இந்த பக்கமா வரேன். ஐயோ டேய் மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடு. தர்றேன். குடு குடுறா. இப்ப என்ன செய்வீங்க? டேய் கால்கடி பாம்பு. ஐயோ இப்ப என்ன பண்ணுவ? என் காலடி